பிரைஸ் காட். ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? பழைய ஏற்பாடுலயும் புதிய ஏற்பாடுலயும் இருந்து 2 கப்பிள்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். சின்ன க்ளூ தரேன், நீங்க கெஸ் பண்ணுங்க. அவங்களுக்கு குழந்தைங்க பெற முடியாத அளவுக்கு வயசாயிடுச்சுங்க. எஸ், ஆபிரகாம் சாராலும் சகரியாவும் எலிசபெத் தாங்க. சாராளுக்கு ரொம்ப வயசாயிடுச்சுன்னு ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிருந்தும் ஆண்டவர் கொடுத்த வாக்குக்கு நம்பி நிச்சயமா எனக்கு ஆண் பிள்ளைய தருவாருன்னு நம்பினதாக ஆதியாகமம் 15:6 வசனத்துல பார்க்கலாம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாடுல சகரியாவுக்கு சாராளை பத்தி தெரிஞ்சிருந்தோம். ஆனா அவருடைய மனைவியாகிய எலிசபெத்துக்கு இது நடக்குமா அப்படின்னு நினைச்சதால அவர் அந்த பிள்ளைய பெருமளவும் சகரியா ஊமையா இருந்தாருன்னு லூக்கா 1:18 இருந்து 25 வசனம் வரையும் பார்க்கலாம். லூக்கா 1:37 படி நாமளும் தெரிஞ்சுக்க வேண்டியது நம்முடைய தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு தாங்க. அது மட்டும் இல்லாம ஆபிரகாம் ஆண்டவருடைய வாக்குக்கு செவி கொடுத்து அதை எப்படி விசுவாசிச்சாரோ நாமளும் விசுவாசிக்கணுங்க. சந்தேகத்தின் காரணமாக சகரியாவை போல நாமளும் ஊமையாகிடக்கூடாதுன்னு ஜெபிச்சுக்கோங்க.